Ich habe keine Riches für Sie gespeichert. Aber ich habe einen Schatz für Sie. Hannah, holen diesen Kasten. Ich habe jede Seite der Bibel mit meinen Rissen gewaschen. Wenn ich viele für Sie gespeichert habe, werden Sie zerstört worden sein. Sie suchen Ihr Wohl in der Bibel. Und ihr Leben wird hergestellt. I am Athrop, officer of Danceport. Shisha de Kavanaan. Vertaios ni. Saran lassen. Der Shop wird noch. Tenen tak. Takin. Chan Guber Pipan. Ihr Gontaier. Leben Ralphan. Wenn ihr Poer zum Shop geht. Egal. Wenn wir steben auch, wollen wir hier steben. Aber wir kehren nicht zurück. Mindestens einer muss Hilfe Jesus wissen. Ohne das kehren wir nicht zurück. Die Kraft Eiers. Ersatz wird unser Verschoteran. I can help you. Könnt bei meinen Vicar Vaters ausbleiben. Thank you. இறங்கி போடி. கத்துப்புட்டி கண்ணு கூட கருவாட்ட சுட்டு கூட போல. என்ன என்னடி கேட்ட? சட்டையால அடிப்ப, சவுக்கால அடிப்ப, சாத்தாளோட கூட்டில அடிப்ப. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ரத்த கட்டேரி, மோகினி பிசாசு, கொள்ளுவாய் பிசாசு, அமுக்குனி பிசாசு, இத்தனையும் ஒரே அணில கழிப்பு கழிச்ச வேண்டினா. ஒரே சமயத்துல 7 பேரை பிடிச்சவனா. ஓடி ஆவி பிரிகிற வரைக்கும் உன்னை அடிச்சே கொண்டுடுவேன். ஓடி 5 மண்டை கேட்ட 3 மண்டையாவது கொடுத்துறா. அழிச்சிடுவேன். கொடுத்தாதாண்டா போவேன்.
நீ அடங்க மாட்ட. வீசுடா விபூதிய. இருக்கிற இடத்துல வேலையை காட்ட முடியுமா? ஓடி ஓ போயிடு. ஓடி உடம்பு விட்டு இறங்கி போ. போயிடு போயிடு. ஐயோ வெள்ளக்கார வரா. ஐயோ வெள்ளக்கார. தினமும் நடக்கிற விஷயங்களை ஜெர்மனுக்கு கடிதமா எழுதுறது சீகன்பால் கூட பழக்கமா இருந்தது. தமிழ்நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் இங்குள்ளவங்க மலபாரியன்னு கூப்பிட்டாங்க. மலபாரியன்னா போர்த்துகீசிய மொழியில மிருகம்னு அர்த்தம். இங்குள்ள மக்களுக்கு அன்பான ஆண்டவர் இல்ல, கனிவான வேத புத்தகம் இல்ல, அதை கொடுக்கறது தான் சீகன்பால்குவோட முதல் வேலையா இருந்துச்சு. அவனை விட மாட்டான். அடிக்குமா 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 அடிக்குமா. டிஸ்போஸ் ஹிம். தொடாதடா. அவனை தொட்டுட்டு என்னோட குதிரையை தொடாத, தீட்டு பட்டுடும். என்ன பாக்குற? சாட்ட கொம்பை எடுத்து அவனை ஓரமா தள்ளி போடண்டா. ஏந்தி அடிவ. ஏந்தி Hey, 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 hey. ஐயோ வெள்ளக்காரன். உட்காருங்க. நோக்கு இது தேவைதானா? பேசாம வந்தோமா, வியாபாரம் பண்ணனோமா, சம்பாதிச்சுமான்னு இல்லாம தமிழ கத்துண்டு என்ன செய்ய போறேன்? எல்லாரும் ஆ போடுங்கோ. என்ன முடிக்கிறேன்? இவெல்லாம் போடுறத பார்த்து நீங்களும் அதே மாதிரி ஆ போடுங்கோ. சொல்லிட்டேன், அவன் சொல்லிட்டேன். நோக்கு எல்லாம் தெரிஞ்சுடுத்து.
இயேசுவை நேசியுங்கள், ஏனென்றால் இயேசு உங்களை நேசிக்கிறார். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டுங்கள். உன்னை சிநேகிக்கிறவர்கள் சுகத்திருப்பார்களாக. தேவனுக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துவே சர்வேஸ்வரன். என்ன அன்றையா? ஒண்ணுமில்லைங்கய்யா, என்ன மாதிரி சமையல்காரனுக்கும் சாமி கும்பிட கத்து கொடுத்துருக்கீங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. சமையல்காரன் சாதனையாளன், வேதம் படித்தவன், வெறும் பேச்சுக்காரன், பணக்காரன், ஏழை எங்கே? எல்லாருக்கும் சமம் நம்ம ஆண்டவர். இத்தனை நாளா தண்டிக்கிற கடவுளை தான் பாத்திருக்கோம், மன்னிக்கிற கடவுளை இப்பதாயா பாக்குறோம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தில் தான் அது நடக்கும். ஐயா ஐயா ஐயா, உங்களுக்கு டென்மார்க்ல இருந்து வந்த $2000 கடலோரத்துக்கு போட்டாங்க ஐயா. ஐயா, நிச்சயமா இது அந்த கவர்னரோட வேலையை தான் இருக்கும். ஆலயத்தை எங்களுக்காக கட்டிட்டு இப்ப ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாம தவிக்கிறீங்கள ஐயா. இந்த நேரத்துல இப்படி பண்ணிட்டாங்களய்யா. கடலில் விழுந்த என் பணமூட்டைக்காக நான் கவலைப்படலை. ஆனால் அதை கடலில் போட்டு பாவ மூட்டையை சுமக்க போறாங்களே, அவங்களை நினைச்சுதான் எனக்கு வருத்தமாயிருக்கு. மனசு சஞ்சலமாயிருக்கு. ஜபம் பண்ணிட்டு வரேன். யார் வேணும்? சீகன் பால்கே அரெஸ்ட் பண்ண கவர்னர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். ஐயா, காலமான 2 வேளை ஜபம் பண்றவரு அவர் அந்த நேரத்துல ஒண்ணு செய்கிறாரு ஐயா, ஒண்ணு செய்கிறாரு ஐயா. ஜபம். ஐயா 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 இன்று பழுதடைந்து சிதைந்திருக்கும் இந்த பாழடைந்த இடம்தான் அன்று சீகன் பால்குவுக்கு கடுங்காவல் சிறையாக இருந்தது. நான் யார்? இந்த கோட்டைக்கு கவர்னர். நோ 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 நோ, டேன்ஸ்பர்க் கோட்டைக்கு கடவுள். எனக்கே அறிவுரை கட்டம் எழுதி என்னை வீட்டோ அறிவாளி ஆக பார்க்கிறா அந்த சீகன் பால்கு. அழகப்பணியும் உங்கள் ஆணையின்படி அடித்து ஜெயிலில் போட்டுவிட்டோம். அவன் வேறு மதத்தை சார்ந்தவன் என்பதால் எதிர்ப்பு வலுக்கிறது. ராஜ துரோகி, அவனை கோட்டைக்குள் வைக்காதே, நாடு காட்டிவிடு. எஸ், இதுதான் சரியான முடிவு. இன்று சீகன்பால்க் சிறையில் இருக்கிறான். நாளை வா. புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து முடிக்க வேண்டும். எனக்கு உணவு பசியை விட ஆத்ம பசை அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் பேப்பர் தரீங்களா? உனக்கு சாப்பாடும் கிடையாது.
ஆண்டவரே, தெரிஞ்சோ தெரியாமலோ சீகன் பால் கையா சிறையில் இருக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். என் கணவன் ஒரு 7 அம்பட்டேன். அவர்கிட்ட வெல்கம் தர பணம் வாங்கினதுக்கு நீதான் ஆண்டவரே சாட்சி. வேற அத்தாட்சி இல்ல. என் கணவர் இருந்த பிறகு அந்த பணத்தை நான் திருப்பி கேட்டேன். அந்த வெள்ளக்கார தோற என்னை விரட்டி அடிச்சுட்டாரு. நியாயம் கேட்டு ஆளுநர் கிட்ட போனேன். என்னை அலட்சியம் பண்ணிட்டாரு. நீர் அறியாதது எதுவும் இல்ல ஆண்டவரே. எனக்காக சீகன் பால் கையா சிபாரிசு கடிதம் எழுதினாரு. ஒண்ணு, தப்பு பண்ணின வெல்காம் துறைக்கு தண்டனை கொடுத்திருக்கணும். இல்ல ஏமாந்த எனக்காவது இந்த பாவிக்காவது தண்டனை கொடுத்திருக்கணும். இந்த ஏழை மேல இறக்கம் காட்டின சீகன் பால் கையாவுக்கு ஏன்பா தண்டனை கொடுத்த? நீ செய்யற எல்லா காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன ஆண்டவரே? கணபதி வாத்தியார் எழுதின கேள்வி பிரஸ்தாபம். கணபதி, இதுல 248 கேள்விகள் எழுதிருக்கீங்க. வெரி இன்டெலிஜென்ட். நான் தமிழன். தமிழ்ல எழுதுறது ரொம்ப சாதாரணம். ஆனா நீங்க சிறையில் இருந்தப்ப எழுதின மெய் கிறிஸ்தவ நிலை, கிறிஸ்தவ போதகர் நிலைன்னு அருமையான புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. துயரத்துலதான் உண்மையான படைப்புகள் பூக்கும். எனக்கு தமிழை ரொம்ப பிடிக்கும். தரங்க இல்லை. என் முதல் அறிமுகம், முதல் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? தமிழ்தான். தமிழ் மூலமா தான் தமிழ் மக்கள் எனக்கு அறிமுகமானாங்க. சரி, இந்த கேள்விகளை நான் ஜெர்மன் பாஷையில் டிரான்ஸ்லேட் பண்ணலாமா? நிச்சயமா. ஐயா, உங்களை பார்க்க வந்திருக்காங்கய்யா. வெல்கம். Here is Beving. Ja, ik ben Beving, studeer aan Kiel Universiteit. Ik heb zo'n wil woon in het oord. Wij zijn hier gekomen, waar je helpen. Ik wil je helpen. Ik ga elvenijs zeggen. Wij hebben $3,000 mitgebracht. Damit kunnen we veel gewinnen. Where is there? Er is Herr Grunle, ein student aus Halle. அப்படியா? நானும் அலே யூனிவர்சிட்டி தான். ஹலோ, ப்ளீஸ் டு மீட் யூ. கம். ஓகே ஓகே. நாம பேசினதில்ல. $1,000 ராஜவீதியில் ஒரு வீடும், $50 பெரியாற்றில் ஒரு தோட்டமும் வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே?
ஐயா ஐயா வாங்க ஐயா, சொல்லி விட்டு இருந்தா நானே வந்திருப்பேன் ஐயா. ஏ பரஞ்சோதி, யார் வந்திருக்கா பாரு. ஐயா வாங்க ஐயா, உட்காருங்கய்யா. ஆமாம், உங்க மக எங்கே? ஏய் பச்சைக்கிளி, மாமாங்க ஐயா வந்திருக்காரு பாரு. உன் மகளுக்கு கல்வியிலே ஆர்வம் இருக்கு, என்கிட்ட படிக்க அனுப்புறியா? ஆணுக்கு சமமா பெண்ணும் படிக்கட்டுமே. என்ன கண்ணுசாமி, உன் பொண்ணு படிக்கிறதுல என்ன தப்பு? ஐயா, எங்களுக்கு மானம், மறுவாத, கௌரவம், அந்தஸ்து இது நாளும் தாயா முக்கியம். இந்த நாளும் இருக்கட்டும், அது கூட கல்வியையும் சேர்த்துக்க. அப்பதான் உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும். எங்க ஊர்ல பொட்டு கட்டி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட தாசி தாயா ஆடுவா, பாடுவா, படிப்பா. எங்க வீட்ல இதெல்லாம் நடக்காதியா. படிக்கிறது அவ வேலை இல்லையா. பொண்ணுனா ஆக்கணுமா, இறக்கணுமா, புள்ளைய பெத்தமா, போய் சேர்ந்தமான்னு இருக்கணும்யா. அவளை படிக்க வச்சுட்டு அவளுக்கு சாதிசனமுனால தலை குனிஞ்சு நிக்கணுமா? அவ படிச்சா அந்த சாதிசனத்துக்கு முன்னோடியா அவ இருப்பா. இது என்ன ஓல? பார்க்க முடியாதவன் குருடன், படிக்க முடியாதவனும் குருடன் தான். யோசிச்சுப்பார். கல்வி கொடுக்க நான் இருக்கேன். படிக்கிற ஆர்வம் அவகிட்ட இருக்கு. உன் பொண்ணோட முடிவை நீயே எடுத்துக்க. நீங்களே கூட்டிட்டு போங்க ஐயா. வாங்கோ கிரிண்ட்லர், உட்காருங்க. ஆண்டவர் கிருபையால் புதிய ஏற்பாட்டை தமிழுக்கு மொழிபெயர்த்து விட்டேன். என்ன ஏதோ சொல்ல வரீங்க? புளிச்சவும் பேவிங்கும் ஜெர்மன் திரும்ப தயாராயிட்டாங்க. உண்மைதான். எனக்கு இங்க இவங்க பிரிவை விட நம்ம குரு நிக்கல்ஸ் மரணம் தான் என்னை கஷ்டப்படுத்துது. $2000 தரங்கைக்கு அவர் இல்லைன்னா யார் கொடுப்பா? நம்ம குருக்கு நாம உண்மையா இருக்கணும். தரங்கை சபை விருத்தியாயிருக்கு. ஏன்னா நீங்க ஆண்டவரை நேசிக்கிற அளவுக்கு மனிதர்களையும் நேசிக்கிறீங்க. விளைச்சல் அதிகம், வேலையாள் குறைவு. நான் சென்னை போகிறேன், நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. ஐயா ஐயா ஐயா, எழுந்திருங்க ஐயா. ஐயா சீக்கிரம் எழுந்திருங்க. எழுந்திருங்க ஐயா. வாங்க ஐயா, வாங்க. டேவிட், என்ன டேவிட், என்ன விஷயம்? தப்பிச்சுட்டான். சீக்கிரம் துரத்துங்க. போங்க, வேகமா போங்க. அந்த பக்கம் பாரு.
எப்படி முடியும்? துரத்தினவங்கிட்ட ஆயுதம் இருந்தது, ஆனா அங்க ஓடினவர்கிட்ட ஆண்டவர் இருந்தார். போராட்டம்தான் சீகன் பால்கோட வாழ்க்கையா இருந்தது. அவர் என்னைக்கும் உயிரை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. அப்புறம் என்னாச்சு தாத்தா? தாமஸ் ஆல்வா எடிசன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பண ஓலையில எழுதிக்கிட்டு இருந்த தமிழ பேப்பர்ல பிரிண்ட் பண்ணது யாருன்னு தெரியுமா? தமிழனோட நிலைமையே இதுதான். சத்தமில்லாம அந்த சாதனையை செஞ்சது சீகன்பால் கையா தான். சீகன்பால் பேப்பர்ல தமிழ அச்சடிச்ச பிறகுதான் பாமரர்களும் படிக்க முடிஞ்சது. தமிழ் இலக்கியம் எல்லார் கையிலையும் தவள ஆரம்பிச்சது. அச்சு எந்திரம் வந்தது இங்கிலாந்துல இருந்துதான். ஐயா, அச்சு எந்திரம் ஏத்திட்டு வந்த கப்பல் வந்துருச்சுங்க ஐயா. அச்சு எந்திரம் வந்துருச்சா? எப்போ? சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு நீயே சோகமா இருக்க. அச்சு எந்திரம் மட்டும்தாயா வந்திருக்கு. அதுல வேலை செய்ய தெரிஞ்ச முதலாளி பிங்க். என்ன சொல்ற? பிங்க் வரலையா? வந்திருக்காரியா, போனமா வந்திருக்காரு. நடுக்கடல கப்பலை நங்கூரம் போட்டப்போ சூறாவளி காத்துல மாட்டி அவரு செத்துட்டாரையா. அவர் தேடல்ல உறுதியா இருந்தார். அச்சுக்களை தெரிஞ்ச டேனிஷ் படை வீரனை வச்சு விசுவாச பிரமாணம்ங்கிற தன்னோட முதல் நூல் அச்சிட்டாரு. அதுக்கு பிறகு தமிழில் முதலா பைபிள் உருவானது. வளர்ந்திருக்கிற நம்ம சபைய நினைச்சு சந்தோஷப்படாம வழி தவறி போன கணபதிய நினைச்சு ஏன் கவலைப்படுறீங்க? கணபதி சாதாரண ஆள் இல்லை. கிறிஸ்துவத்தை பத்தி புஸ்தகம் எழுதின கணபதியே வழி மாறி போயிட்டான். படிக்காத மற்ற மக்களை எப்படி வழி நடத்த போறான்? கடவுள் சித்தம் என்னவோ அதுதான் நடக்கும். சபை நிறைஞ்சிருக்கு, தேவாலயம் சின்னதா இருக்கு. நமக்கு புது தேவாலயம் தேவை. நான் ஜெர்மன் தேசம் போக ஆர்சிஎஸ்ஸிடம் பெர்மிஷன் கேட்டிருக்கேன்.
போய் வந்ததும் எங்கே மிகப்பெரிய தேவாலயம் எழுப்பணும். அதுதான் என் ஆசை. நிறைவேற்ற முடியாத ஆசை. யாருக்கு சார்? சீகன்பால்க் ஜெர்மன் செல்ல பெர்மிஷன் கேட்டுக்கா. நிச்சயமா ரிஜெக்டட் தான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள்? நான் சீகன் பால்க். ஜெர்மன் செல்ல நான் பர்மிஷன் கேட்டிருக்கேன். அதில் சில சிக்கல்கள் இருக்கிறது. என்னால் யாருக்கும் எந்த சிக்கலும் வராது. நான் ஆன்மீகவாதி, அரசியல்வாதி அல்ல. உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஆண்டவரின் குழந்தைகளாக நினைப்பவன் நான். நீங்கள் நினைத்தால் என்னை ஜெர்மன் அனுப்ப முடியும். God bless you. சார், அப்ரூவ்டுன்னு கையெழுத்து போட்டீங்க, தெரிஞ்சுதான் போட்டீங்களா? அவரை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால்தான் போட்டேன். அவர் ஆண்டவருக்காக தன் ஆத்மாவை கொடுக்கிறார், பிற ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறார். ஐயா, ஐயா, என்ன? எனக்கு ஒரு ஒத்தாசை செய்றீங்களா? அதுல ஒண்ணு கொடுக்கலாம். அது எதுக்கு உனக்கு? சாதி சந்தத்தை காட்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. கருப்பா கூடா முசுக்கா கையில சில்வ கஜாசி இருக்குடா. ஐயா சிலை போட்டு கேள்வி கொடுத்தாருடா. எப்படா கிடைச்சு உனக்கு? கேள்வி கேட்டாரா? அந்தமா தொட்டமா போனமான்னு இரு. நல்ல வாசமா இருக்குடா. டிவியில எந்த மரத்துல பூக்குது யாருக்குடா தெரியும்? நல்லாதான் இருக்கு. சீகன்பால்க்கு ஜெர்மன் சென்றிருந்த போது ஆசியஸ் புதிய ஜெருசலேம் ஆலயம் கட்ட $850 கொடுத்துதவினார்.
அமைதி அமைதி அமைதியா இருங்க. ஐயா ஐயா வந்துட்டாரு. அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்க பாரு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐயா நீங்க இல்லாம ரொம்ப தவிச்சு விட்டாருங்க. இப்பதாயா சந்தோஷமா இருக்கு. ஒத்தையா போனீங்க, ரெட்டையா வந்திருக்கீங்க. நான் ஜெர்மனுக்கு போனாலும் கல்யாணமாகி மனைவியோடு வந்தாலும் என் மனசுலே எப்பவும் நீங்க தான் இருக்கீங்க. ஐயா கிட்ட கொடுமா. தேங்க்யூ. Hey, come. Come. What's your name? இந்த பூச்செடி எப்ப பூக்கும்? அந்த பூச்செடி தான் கேட்கணும். அதனால்தான் உன்கிட்ட கேக்குறேன். தீகன் பால்கின் ஆசை நிறைவேறியது. புதிய ஜெருசலேம் ஆலயம் எழுந்தது. அவர் ஆத்மாக்களால் அஸ்திபாரம் போட்டு ஆவியினால் கூரை எழுப்பினார். இந்த புது ஜெருசலேம் ஆலயம்தான் அந்த சாதனை சிங்கம் சரித்திரத்திலே பொறித்து வைத்த புனித தேவாலயம். நமஸ்காரம். வணக்கம். உட்காருங்க. பரவாயில்ல. சாப்பிட்டீங்களா? சேர்ந்து சாப்பிடலாம். உங்களோட சேர்ந்து சாப்பிட்டா தீட்டுங்க ஐயா. பாக்குறது, தொடுறது, சாப்பிடுறது, இதுல இல்லை தீட்டு. ஒவ்வொருத்தரோட மனசுலதான் அது இருக்கு. நான் மத மாற்றத்தை விரும்பலை, மனமாற்றத்தை தான் விரும்புறேன். உங்க ஆடை மாற்றம் எனக்கு முக்கியமில்லை, ஆத்ம மாற்றம் தான் எனக்கு முக்கியம். சாமி ஐயா, சாமி ஐயா எங்க இருக்கிறீங்க? ஐயா எங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க சாமி. டேய், ஐயா வீட்டுல குடிச்சிட்டு வந்து நிக்கிற. ஐயா மேலதான் நான் குடிச்சேன். சாமிய பத்தி ஐயா தையா சொன்னாரு. அந்த சாமியை என் சாமிக்கு நோவை ஏன் கொடுக்கணும்? ஐயா மேல உயிரே வச்சிருக்க ஐயா. மாமாயே ஐயாவை காப்பாத்து, உனக்கு மாவுளுக்கு போடுறேன். ஐயாவை காப்பாத்து. ஐயா படிக்கிறாயா? ஐயா படிக்கிறாயா? ஐயா காப்பாத்து. ஐயா
தாங்க முடியல டோரிட்டி, மனசு வலிக்குது. மிஷன் போர்ட் செக்ரட்டரி மிஸ்டர் விக் குறை கூறி லெட்டர் போட்டிருக்கார். 450 ஆத்மாக்களே நான் வாங்கினது அவங்க கண்ணுக்கு தெரியல. ஆனா 4 தூண் வச்சு ஒரு வீடு வாங்கினது அவங்களுக்கு தெரியுது. ஆதி அப்போஸ்தலர் அலைஞ்சி திரிஞ்சு பிரசங்கம் எல்லாம் பண்ண சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் காலத்தையும் ஆள்பவர்னு அவங்களுக்கு தெரியல. இந்த மக்களுக்கு நாம ஆண்டவரை மட்டும்தான் சொல்லணுமா? ஆறுதல் சொல்லக்கூடாதா? பசிக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுத்தாதானே அவன் ஆண்டவரை பற்றி புரிஞ்சுக்க முடியும். கல்வி அறிவு கொடுத்தாதானே அவன் கடவுளை பத்தி அறிஞ்சிக்க முடியும். நான் அனாதையா கோட்டைக்கு வெளியே கால் வலிக்க நிற்கும் போது கூட எனக்கு மனசு வலிச்சதில்லை. கவர்னர் என்ன ஜெயில போட்டப்ப கூட நான் கண் கலங்கினதில்லை. கணபதி கிறிஸ்துவத்தில இருந்து வழி தவறினப்ப கூட நான் கவலைப்பட்டதில்லை. ஆனா இந்த கடிதத்தில் உள்ள எழுத்தெல்லாம் என்னை கோடி முறை சிலுவையில அரைஞ்ச மாதிரி இருக்கு. தாங்க முடியல, என்னால தாங்க முடியல. நீ அழாதே டோரத்தி, நீ அழாதே. கடவுள் கையிலே நான் ஒரு கருவி, நான் ஒரு விதை. விதைக்குள்ளே இருக்கிற கரு வெளியில தெரியாது. விளைச்சல் தான் வெளியில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா அத பாக்கிறதுக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆமா, சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நாதிகதி இல்லாத கடமைகள் எல்லாம் வாங்கி வச்சு சாமி. ஐயா, உங்களுக்கு பிறகு எங்களுக்கு யாரையா இருக்காங்க? எங்களை விட்டு போயிடாதீங்க ஐயா, போயிடாதீங்க. எப்படி முடியும்? உங்களுக்காக அனைத்தையும் விட்டு வந்தவன் நான். உங்களை விட்டு
எப்படி போவேன்? என்னை தான் உங்களிடம் விட்டு விட்டு போகப் போகிறேன். உங்களோடு நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். என்னை அந்த நாற்காலியில் உட்கார வையுங்கள். எனக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாய் இருங்கள். சந்திப்போரிடமெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லுங்கள். அவரை மகிமைப்படுத்துங்கள். சிறு இலையை கூட உங்களால் உருவாக்க முடியாது. எனக்காக என்னை மீட்டு தாங்கிய என்ற ஞான பாட்டை பாடுவீர்களா? என்னை மீட்டு தாங்கிய இயேசு. கிண்ணற வாசிப்போடு இந்த பாட்டை சந்தோஷமாக பாடுங்கள். Sie suchen ihr Wohl in der Bibel und ihr Leben wird hergestellt.
இது முடிவல்ல, ஒரு விடியலின் விலாசம் மட்டுமே. கிறிஸ்தவத்துக்காய் மரித்துப் போன அந்த மிஷனரி மெழுகுவர்த்தி இன்னும் ஒரு புதிய தீபம் ஏற்றி வைத்துள்ளது. அந்த தீபம் இந்த உலகத்துக்கே சுவிசேஷ ஒளி கொடுக்கும்.